அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர். தன் இன மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய போராட்ட களத்தின் நாயகனாக இருந்து செயல்படக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சட்டம் தெரிந்தவர். இருந்தும் திமுகவினுடைய சுய லாபத்திற்காக அண்ணன் அவர்களும் அவர்களுக்கு சாதகமாகவே சில விஷயங்களை பேசுவது என்பது அனைத்து நேரங்களிலும் ஏற்புடையது இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களின் தலைமையிலான விசிக கட்சி இந்த திமுகவிற்கு உண்மையாக இருப்பதிலும் உடும்புப்படியாக இருப்பதிலும் பெருமை இல்லை. மாறாக என்ன இருக்குன்னா, வளரும் ஒரு தலைமுறையை தடுத்து நிறுத்தி அறிவே இல்லாத இந்த அறிவாலயம் கூட்டத்திற்கு அடிமையாக செயல்படுத்துகிறதோ என்ற அச்சத்தை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஏற்படுத்துது. பாஜகவை விமர்சிக்கிறதுல மட்டும் கொம்பு சீவிட்டு வராங்களே, கடந்த 4.25 வருஷமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு என்ன நன்மை செய்தது இந்த திமுக அரசாங்கம்? இந்த திமுக அரசாங்கத்தால் பட்டியலின மக்கள் பெற்ற லாபம் என்ன? பட்டியலிட்டு சொல்ல முடியுமா இந்த திமுக அரசாங்கத்தால்? இதை கேள்வி கேட்கலாமே அண்ணன் திருமா அவர்கள். திமுகவிற்கு சாதகமாக பேசும் அண்ணன் திருமா அவர்களே, நீங்களே பல மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க, சங்கரன் கோவில் உட்பட பல மாவட்டங்கள்ல விசிகாவினுடைய கொடியை ஏற்ற விடாமல் காவல்துறை மூலமாக அடக்குமுறை செய்தது இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் அவர்கள் மறந்து விட வேண்டாம். தமிழ்நாட்டுல அநீதியும் உச்சமா நடந்த வேங்கை வயல் பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அந்த இன மக்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரா இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர்? இல்லையே. அதை தாண்டி ஆறுதல் சொல்ல போக தயாராக இருந்த உங்களை அனுமதிச்சாரா? இல்லையே. அண்ணன் திருமா அவர்கள் இதை மறக்கலாமா? இந்த ஜனநாயக கூட்டணியினால இந்த கட்சி பலம் பெறுகிறது, மக்கள் மத்தியில இந்த கட்சி செல்வாக்காகிறது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மேடை போட்டு இவ்வளவு தூரம் கர்ஜிக்கக்கூடிய நீங்க தன் இன மக்கள் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஏன் இதே வீரியத்தோட கர்ஜிக்கல, கேள்வி கேட்கல? இந்த பொது மேடையில நீங்களே ஒரு தப்ப ஒத்திருக்கீங்க. வரலாற்று உண்மையை தமிழக மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அதாவது பாபர் மசூதியை இடித்த பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது இந்த அதிமுகன்னு சொல்லியிருக்கீங்க. பாபர் மசூதியை இடித்தது 1992. அதற்கு பின்பாக வந்த தேர்தல் தமிழ்நாட்டுல 1999 இதே பிஜேபியோடு இணைந்தது திமுக. அதே திமுகவோடு இணைந்தது விடுதலை சிறுத்தைகள் ஆகிய நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு அண்ணன் என்ன கோமாவில ஏதோ இருந்தீங்களா? பாஜகவை எப்ப பார்த்தாலும் சிறுபான்மைக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிரான கட்சியினை தமிழக மக்கள்கிட்ட திருச்சி பொய் பிரச்சாரம் செய்றீங்களே, உங்களுக்கு பட்டியல் போட்டு நான் சொல்ல விரும்புறேன். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கம், இந்த ஜனசங்கத்தினுடைய தமிழகத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஒரு கிறிஸ்தவர் டாக்டர் வி.கே. ஜான் என்பவரைத்தான் இந்த தமிழகத்தில் ஜனசங்கத்தின் தலைவராக நியமித்தது பாஜக. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்து, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று ஒதுக்கப்படக்கூடாது, அவர்களிலிருந்து ஒரு தலைவன் தமிழகத்திற்கு தேவை என்று எல் முருகன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வைத்து அழகு பார்த்தது பாஜக. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்து, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த டாக்டர் பங்காரு லட்சுமணன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக அறிவித்தது பாஜக. அதுவும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்து, தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் ஒரு முன்னோடி வேண்டும் என்றும் பெண்களாலும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வேண்டும் என்றும் அக்கா தமிழிசை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வைத்து அழகு பார்த்தது பாஜக. அதுவும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நல்ல விஷயங்களையும் செய்திருக்கும் பாஜகவையா அரசியல் காரணங்களுக்காக தாழ்த்தி பேசுவது? அண்ணன் திருமா அவர்களே, உங்களுக்கும் அறிவும் திறமையும் ஆற்றலும் அதிகம் இருக்கிறது. உங்களுக்கும் இதே தமிழகத்தில் இதே திமுகவோட கூட்டணியில் இருக்கும் உங்களாலும் துணை முதலமைச்சராகும் தகுதி இருக்கிறது. நாளை இந்த திமுக வெற்றி பெற்றால் நீங்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக்க முடியுமா? அத்தனை சாதனைகளையும் செய்த பாஜக எங்கே? உங்களை இன்று வரை எம்எல்ஏவிற்கும் எம்பிக்கும் மட்டுமே அடிமையாக வைத்திருக்கும் இந்த திமுக எங்கே? இதற்கு பதில் உண்டா? ஒருவேளை நாளை இந்த திமுக தமிழகத்தை ஆண்டால் நீங்கள் துணை முதலமைச்சராக முடியும் என்றால் நீங்கள் இந்த திமுகவிற்கு உடும்புப்படியாக இருப்பதிலும் அதில் இருப்பதை கண்டு நீங்கள் பெருமை கொள்வதிலும் நிச்சயமாக நியாயம் உண்டு. அது நடக்கும் என்றால் உங்கள் கருத்து அத்தனையும் உண்மையே. ஜாதியையும் மதத்தையும் கையில் எடுத்து பிரிவினைவாத சக்தியை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கும் தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு சாமரம் வீசாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் உண்டான சமத்துவத்தை போற்றினால் நாமும் வளருவோம், நம் நாடும் வளரும். நன்றி.